Exercise 1.1, question number 1, filling the blanks. Subdivision number 1, minus 19 divided by 5 lies between the integers. இந்த நம்பர் எந்த இன்டிஜர் நம்பர்ஸ்க்கு இடையில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டு இன்டிஜர் நம்பர்ஸ்க்கு இடையில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு இது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்குது. இது இன்டிஜர் நம்பராக மாற்றுறதுக்கு இதை டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 1, minus 19 divided by 5. minus 19 divided by 5 நம்ம டிவைட் பண்ணால் 19, 5, 3 5s of 15, சப்ராக்ஷன் பண்ணால் 4, 5ல் 4 போகாது, 0 பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம், 8 5s of 40, சப்ராக்ஷன் பண்ணும்போது 0 கிடச்சிருது. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் -3.8 சொல்லி கிடச்சிருக்குது. -3.8 இந்த நம்பர் ஒரு இன்டிஜர் நம்பர் கிடையாது. ஆனால் இங்கே கேட்ட கொஸ்டினில் இன்டிஜர் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு ரேஷனல் நம்பர். இது ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ இன்டிஜர் நம்பர் நமக்கு வேணும்னா, இன்டிஜர் நம்பர் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணோம்னா 0, 1, 2, 3, 4. இந்த சைடு -1, -2, -3, -4. -3.8ங்கிறது இந்த -3க்கும் -4க்கும் பிட்வீன் கேப்பில் இருக்கும். ஏன்னா இங்கே -3னா இந்த இடத்துல -3.1, -3.2, -3.3, -3.4, -3.5, -3.6, -3.7, -3.8, -3.8 இந்த பிளேஸில் இருக்கும். -3.8. நெக்ஸ்ட்டு -3.9, -4. அப்போனா நமக்கு தேவையான ஆன்சர் -4 அண்டு -3. Subdivision number 2, the decimal form of the rational number. இந்த ரேஷனல் நம்பருக்கு டெசிமல் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. டெசிமல் ஃபார்ம்னாவே நமக்கு சிம்பிளாக ஆன்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு சப்டிவிஷன் நம்பர் 2, 15 divided by -4 equal 15 divided by -4. ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர்னால் நமக்கு 1 divided by 10, 1 divided by 10, 1 divided by 100, 1 divided by 1000, 1 divided by 10,000. இந்த மாதிரி டிவைடிங் பையில் 0 வர்றாப்பில் கொண்டு வந்துட்டுனா டெசிமல் நம்பராக மாற்றுறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே 1 0 இருந்தால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஒரு டிஜிட் 1 இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சலாம். இங்கே 2 0 இருக்குது, அப்போ 2 டிஜிட் தள்ளி இங்கே 1 இருக்குது, இன்னொரு டிஜிட் இல்லை, அப்போ 0 சேர்த்து மறுபடியும் பாயிண்ட் வைக்கணும். நெக்ஸ்ட் இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் இருக்குது, அப்போ இன்னொரு டிஜிட் 0, இன்னொரு டிஜிட் 0, அடுத்தது பாயிண்ட் 0 பாயிண்ட், இந்த இடத்துல 0 பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம இதில் 4 0 இருக்குது. அப்போனா அந்த 4 டிஜிட் தள்ளி 1, 2, 3, 4 இங்கே பாயிண்ட் சம்திங் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டினாமினேட்டர் வேல்யூ நம்ம 0 ஃபைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெசிமல் நம்பரை ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இப்போ இங்கே டினாமினேட்டர் வேல்யூ நம்ம 0வாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். மாற்ற முடியும். 25ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 25 மல்டிப்ளிகேஷன் 25 ஈக்குவல் 15ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 5s are 25, 25க்கு 5, ரிமைண்டர் 2, 1 5 is 5, 2 ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட்டு 2 5s are 10க்கு 0, ரிமைண்டர் 1, 1 2 is 2, 1 ஆட் பண்ணால் 3, 375 கிடைக்குது. 375. இப்போ நியூமரேட்டர் வேல்யூ 375, டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு 25
4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்குது. 5 4s are 20க்கு 0, ரிமைண்டர் 2, 8, 8ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. இப்போ 100 டிவைடிங் பை 100. 2 0 இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் சம்திங் வைக்க சொல்லியிருந்தேன். அப்போனா இந்த இடத்துல இது 1 டிஜிட் 2 டிஜிட் அப்போனா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இந்த இடத்துல அப்போ கிடைச்ச ஆன்சர் நமக்கு 3.75. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்போனா நமக்கு தேவையான ஆன்சர் -3.75 -3.75. The rational numbers, third substitution, the rational numbers -8 and -3 are equidistant from அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்விடிஸ்டன்ஸாக இருக்குன்னா இங்கே 0 இருந்துச்சுன்னா 0லேருந்து இந்த சைடு 4 இருக்குது, இந்த சைடு 4 வரைக்கும் இருக்குது, 4 வரைக்கும். இப்போ இந்த சைடும் 4 வரைக்கும் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அப்போனா இந்த இடத்துல தேர்ட் சப்டிஷன் எப்படி எடுத்துருக்கான்னு பாருங்கள். தேர்ட் சப்டிஷன் ஒரு நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். 0 இங்கே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 3 டிவைடிங் பை 8 இருந்தால் 8 டிவைடிங் பை 3, 8 டிவைடிங் பை 3னா இந்த இடத்துல -8 டிவைடிங் பை 3. இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போனா இங்கே ஈக்குவலாக இருக்கிறது வந்து நமக்கு 0 தான் இருக்குது. 0ங்கிற பிளேஸில் தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நான் இந்த ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிஷன், தி நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த ரேஷனல் நம்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். -15 டிவைடிங் பை 24. ஃபோர்த் சப்டிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோர்த் சப்டிஷன் -3 டிவைடிங் பை 4னாலும் 3 டிவைடிங் பை -4னாலும் -3 டிவைடிங் பை 4னாலும் சேம் தான். ஆக்சுவலாக 3 டிவைடிங் பை 4ங்கிறது ஒரு நம்பர், அதோடைய சிம்பிள் மைனஸ். அதே மாதிரி 3 டிவைடிங் பை 4ங்கிறது ஒரு நம்பர், அதோடைய சிம்பிள் மைனஸ். அதே மாதிரி தான் 3 டிவைடிங் பை 4ங்கிறது நம்பர், ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ். அந்த மைனஸ் நியூமரேட்டர் வெளியும் இருக்கலாம், இங்கே டினாமினேட்டர் வெளியும் இருக்கலாம். ரெண்டுலேயும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அப்படி இல்லைனா சென்டர் பிளேஸ்லையும் இருந்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இங்கே -3 டிவைட் பை 4 தான் ரீட் பண்ணும், இதையும் -3 டிவைட் பை 4 தான் ரீட் பண்ணும், இதையும் -3 டிவைட் பை 4 தான் ரீட் பண்ணும். இப்போ எல்லாமே -3 டிவைட் பை 4 தான். இங்கே நியூமரேட்டர் வேலில் மைனஸ் இருக்குது, டினாமினேட்டர் வேலில் மைனஸ் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே சேம் சிம்பிள் தான், ஒரே சிம்பிள் தான். அப்போ இதில் -15 டிவைடிங் பை 24, இங்கே -20 டிவைடிங் பை 32, இங்கே -25 டிவைடிங் பை 40. ஆக்சுவலாக இது 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதில் 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதில் 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ வரக்கூடியதில் மைனஸ் சிம்பிள் இருக்கனால இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க, மைனஸ். இங்கே 15 20 25, நெக்ஸ்ட் நம்பர் 30 டிவைடிங் பை. இதில் பாருங்கள் 88 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதில் 88 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, இதில் 5 88 இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே 40, 40க்கு அடுத்த நம்பர் 48, 8 ஆட் பண்ணால் 48. Subdivision number 5, the standard form of the -58 divided by 78. -58 divided by 78 அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு நம்மளால் டேபிள்ஸால் சிம்பிளாக ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். Subdivision number 5, -58 dividing by 78. 2 டேபிளால் டிவைட் பண்ணிடலாம். 2 2s are 4, remainder 1, 9 2s are 18. 3 2s are 6, remainder 1, 9 2s are 18. இப்போ இதில் ஆன்சர் -29 டிவைடிங் பை 39. நான் நமக்கு தேவையான ஆன்சர் -29 dividing by 39. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ்.